இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். சர்வதேச சுற்றுலா தலமான கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களான பைன் ஃபாரஸ்ட், தூண்பாறை, சாத்தானின் சமையலறை என அழைக்கப்படும் குணா குகை, பேரிஜம் ஏரி ஆகியவை வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளன. இதில் குறிப்பாக சாத்தானின் சமையலறை எனப்படும் குணா குகை 1821ஆம் ஆண்டு அமெரிக்கரான B.S. வார்டு என்பவரால் கண்டறியப்பட்டதாக கூறப்படுகிறது. குறுகிய பாறைகளுக்கிடையே உள்ள பிளவு, அதன் வழியாக சென்றால் இருண்ட குகையின் பகுதி, அதில் வாழும் ராட்சத வௌவால்களின் சத்தம், ஆங்காங்கே குகைக்குள் ஊடுருவும் ஒளி என திகிலூட்டும் வகையில் பல மர்மங்கள் நிறைந்திருந்ததால் இது சாத்தானின் சமையலறை என அழைக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகளை ஈர்க்காமலேயே இருந்த இந்த பகுதியில் கடந்த 34 ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர் கமலஹாசன் நடித்த குணா என்ற திரைப்படம் எடுக்கப்பட்டது. படம் வெளியான பிறகு ஆழமான குகை பகுதிக்குள் எடுக்கப்பட்ட காட்சிகள், பாடல்கள் என சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர காலப்போக்கில் சாத்தானின் சமையலறை குணா குகை என அழைக்கப்பட்டது. பின்னர் அதுவே நிரந்தர பெயராகவும் நிலைத்துவிட்டது. சுற்றுலா பயணிகள், இளைஞர்கள் குணா குகைக்குள் சென்று வர ஆர்வம் காட்டியதன் விளைவாக குகைக்குள் பலர் தவறி விழுந்து உயிரிழந்தனர். அவ்வாறு விழுந்தவர்களின் உடலை இருண்ட பகுதிக்குள் வரை இறங்கி கண்டெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டதை அடுத்து குணா குகை பகுதியை தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவித்த வனத்துறை கடந்த 2012ஆம் ஆண்டு இரும்பு கம்பிகள் மூலம் மூடி சுற்றுலா பயணிகள் தூரத்தில் இருந்து பார்க்கும் வசதியை மட்டும் ஏற்படுத்தியது. இன்றளவும் குணா குகை பற்றிய தகவல்கள் ஏதும் முழுமையாக தெரியாமலேயே சுற்றுலா பயணிகள் பலர் அந்த இடத்தின் வெளியே நின்று பார்த்துவிட்டு சென்று வருகின்றனர். இந்நிலையில் குணா குகைக்குள் என்ன இருக்கிறது, அதன் அமைப்பு எப்படி, ஏன் உயிர் பலிகள் ஏற்பட்டன என்பதை விளக்கும் விதமாக சமீபத்தில் மலையாளத்தில் வெளியான படமான மஞ்சுமெல் பாய்ஸ் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த படத்தில் குணா குகையில் தவறி பள்ளத்தில் விழுந்த நண்பரை உடன் இருந்த நண்பர்கள் சேர்ந்து எவ்வாறு மீட்கின்றனர் என்பதே கதை. குகையின் அமைப்புகள், ஆபத்து குறித்து தெளிவான காட்சிகள், மெல்லிய இசை என படம் பார்ப்பவர்களை பெரிதும் ஈர்க்க மீண்டும் குணா குகைக்கு உலகளாவிய விளம்பரம் கிடைத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்நிலையில் பலரும் குணா குகையை காண அங்கு குவிந்ததால் மலைகளின் இளவரசி களை கட்டியுள்ளது. குறிப்பாக கேரளாவில் இருந்து அதிகளவில் வரும் சுற்றுலா பயணிகள் குணா படத்தில் வரும் கண்மணி அன்போடு காதலன் பாடலை குணா குகை பகுதியில் நின்று கோரஸாக பாடி உற்சாகம் அடைந்து வருவதுடன் செல்ஃபி மற்றும் குழு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். ஏற்கனவே குணா குகையை கண்டு சென்றவர்கள் கூட இந்த படத்தை பார்த்த பிறகு மீண்டும் காண வரத் தொடங்கியுள்ளனர். இது குறித்து கூறும் சுற்றுலா பயணிகள் குணா குகை எப்படி இருக்கும் என்று தற்போது வெளியான மலையாள படத்தில் வரும் திரிலை அனுபவிக்க ஆர்வத்துடன் வந்துள்ளதாக கூறினார். மேலும் வன பணியாளர்களின் துணையுடன் குகையின் அருகே வரையில் சென்று வர வனத்துறை அனுமதிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.